அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் 5/2/2024 முதல் 11/2/2024 வரைக்கு உண்டான ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் மகர ராசியில் இருந்து மேச ராசிக்கு குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் துலாம் மற்றும் விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாங்க. கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களில் சஞ்சார கூட்டணி இவ்வளவு தான். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் குரு பகவானின் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால் விளையாட்டுக்கு பேசி வினையை விலைக்கு வாங்காதீர்கள். கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் கைகூடி வரும். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். செவ்வாய் 7 மற்றும் 8ஆம் இடத்தில் இருப்பதால் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விரோதிகள் வீழ்ச்சி அடைவார்கள். புதன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் மேலதிகாரிகள் எரிச்சல் படுவார்கள். கூட்டு தொழில் சிக்கலை கொண்டு வரும். பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருப்பதால் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும். தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகும். மேலதிகாரிகள் அனுசரணையோடு நடந்து கொள்வார்கள். கேது 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலைக்கு சாப்பிட முடியாத அளவிற்கு உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கடுமையாக உழைப்பீர்கள். அதற்கு தகுந்த பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.